இன்றைக்கி நமக்கு வந்து பார்லிஜி ப்ளஸ் டாபர் 2 கம்பெனிலேருந்து ஒரு சின்ன ஆர்டர் வந்து கடைக்கு வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இது வந்தது எல்லாமே முக்கியமான பொருட்கள் தான். இந்த பாப்பின்ஸ்லாம் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இதெல்லாம் நான் வந்து நம்ம கடையில் வந்து தேடி வந்து வெளியில் இல்லாத மாதிரி வைக்கணும். அப்படின்னா தான் கஸ்டமர் வந்து தேடி வருவாங்க. பாப்பின்ஸ் வந்து இப்போ நான் கடை வச்ச பிறகு நான் நிறைய இடத்துல என்கொயரி பண்ண முச்சில் இல்லை எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணால் பாப்பின்ஸ் வந்து பார்க்கவே முடியாது. ஏதாவது டூப்ளிகேட் வாங்கி வச்சுருப்பாங்க. நீங்களுமே ஒரு சில வீடியோ பார்க்க முச்சில் இப்போ தான் பாப்பின்ஸ் இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா ஞாபகம் கூட வரலாம். ஓகேங்களா? சரி, நம்ம இதோட ஹோல்சேல் ரேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? பாப்பின்ஸ் வந்து 100 குவான்டிட்டி வந்திருக்கு நமக்கு. சரிங்களா? 174 ரூபா 72 பைசா 100 குவான்டிட்டி. அதாவது ₹1.74 பைசா. அதாவது இதை நம்ம பெர்சன்டேஜ் கணக்கு போட்டால் நமக்கு வந்து இதில் எவ்வளோ 12% கிடைக்கும். ஒரு பாப்பின்ஸ் வந்து ₹2. நமக்கு வந்து 100 பீஸ் தான் ₹200 சேல்ஸ் ஆகும். ₹26 கிடைக்கும். இதெல்லாம் எனக்கு வந்து 3 நாளில் ஒரு பேக்கெட் காலி ஆயிரும். சரிங்களா? நான் ரொம்ப எடுத்து காமிக்கிறேன். இதுதான் பாப்பின்ஸு. 90s கிட்ஸ்லாம் இதை வந்து நிறையா வாங்கி ஸ்கூல் டைமில் சாப்பிட்ருக்கோம். சரிங்களா? ஓகே, பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போது நிறைய கடையில் வைக்கிறது இல்லை. இது வந்து கொஞ்சம் நச்சலான வியாபாரம்னு நினைப்பாங்க. ஆனால் நான் வந்து இது வந்து கொஞ்சம் பொருள் நம்ம அடுக்கி அழகாக நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம சேல்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இது நம்ம கடையில் எப்பவும் இருக்கும். சரிங்களா? இது பாப்பின்ஸோட ஹோல்சேல் ரேட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மெலடி சாக்லேட். மெலடி சாக்லேட் ஒரு ஜார் வந்துருக்கு. ஒரு ஜாரோட ரேட் வந்து ₹133.89 பைசா. ₹2.32 ஸ்கீமில் கழிச்சிருக்காங்க. 135 வரும். 23 வந்திருக்கும். அதுமாதிரி இந்த மெலடி சாக்லேட்டுமே இந்த ஜார் வந்து ஒரு 5-6 நாள்லேயே சேல்ஸ் ஆயிரும். அதாவது பசங்கன்னு இல்லை, நீங்கள் வந்து ரிச்சான நம்ம ரெகுலர் கஸ்டமர் இவங்களுக்கெல்லாமே நீங்கள் வந்து பிராண்டட் சாக்லேட் கொடுத்தா கண்டிப்பாக அந்த சாக்லேட்டை தேடி வருவாங்க. என்றைக்குமே லாபம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு லோக்கல் சாக்லேட் வந்து வைக்கக்கூடாது. நான் வைக்கலை. சரிங்களா? லோக்கல் சாக்லேட் வச்சா அது பாதி சேல்ஸ் ஆகும், பாதி டம்ப் ஆகும். அது வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்காது. நீங்கள் வந்து இந்த சாக்லேட் ₹8 பொருள் வாங்குவாங்க, 2 சாக்லேட் கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்ல கம்பெனி சாக்லேட் கொடுத்தா நாளைக்கு இந்த சாக்லேட்னே நம்ம கடையை தேடி வருவாங்க. இந்த 2 அதில் ஒரு 10 சாக்லேட் கொடுங்க, 5 சாக்லேட் கொடுங்கன்னு கேட்பாங்க. அதனால் பிராண்டடாக பார்த்து வைங்க. சரிங்களா? இது வந்து டாப் குவாலிட்டி ஏ கிரேடுன்னு சொல்லணும். அந்த மாதிரி மெலடி சாக்லேட்லாம் கேட்டு வாங்குறாங்க. இன்றைக்கி ஹை ஸ்பீடாக இது சேல்ஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து டாபர் ரெட் பேஸ்ட் 100 கிராம். சரிங்களா? இது 100 கிராம் வந்து கொஞ்சம் ரேராக தான் போகும். ஒரு சில கஸ்டமர் தான். இந்த 100 கிராம்லாம் நான் ஒரு 10 பேஸ்ட் அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவேன். ₹20 பேஸ்ட்டும் ₹10 பேஸ்ட்டும் ஹை ஸ்பீடாக போகும். இதோட ரேட் வந்து ₹68 எம்ஆர்பி. சரிங்களா? ₹68 எம்ஆர்பி. ₹123.62 2 பீஸு. இது வந்து ₹61 ரவுண்ட் பண்ணிக்காங்க. ₹6 கிடைக்கும். அதான் நான் சொன்னோம்னா 10%. இதில் வந்து உங்களுக்கு ₹6 கிடைக்கும். ₹1 ₹2 எம்ஆர்பிலேருந்து தள்ளி கொடுங்க. அதுக்கு மேலே இதை தள்ளி சேல்ஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னேன், ஏஜென்ட்கிட்ட பொருள் வாங்குறதுனால நமக்கு சில பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த டாபர் ஹனி உங்களுக்கு ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் வரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன். சரிங்களா? இந்த டாபர் ஹனி 10 பேக்கெட் 10 இருக்குது. சரிங்களா? 10க்கு 10 அப்படியே ஃப்ரீ. 10க்கு 10 ஃப்ரீ. 10க்கு தான் பில்லு. இது ₹20 எம்ஆர்பி. ₹179.95 பைசா பில்லாக இருக்குது. இதை போட்டிருக்காங்க பாருங்கள். குவான்டிட்டி 10 குவான்டிட்டி ஃப்ரீ. சரிங்களா? ஃப்ரீ வந்து 10. சரி, இது வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன். சரிங்களா? இந்த மாதிரி சின்னதாக தேன் பாட்டிலு. இது வந்து நல்லா டேட்டும் இருக்குது பார்த்துக்காங்க. ஏப்ரல் 2024 வரை இருக்குன்னு 1 வருஷம் இருக்குது. தாராளமாக சேல்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் சேல்ஸ் ஆகலைன்னா கூட, ஏன்னா நீங்கள் எதாவது லோக்கல் தேன் வச்சுருந்தா இது சேல்ஸ் ஆகாது. லோக்கல் தேன்னா ₹20 பெருசாக கொடுப்பாங்க. இது வந்து கம்பெனி தேன்னு நீங்கள் தாராளமாக சொல்லி சேல்ஸ் பண்ணலாம். சரிங்களா? அதனால தான் எப்போவுமே ஏஜென்ட்கிட்ட பொருள் வாங்கணும். இப்போ நமக்கு இதை
இந்த 20 பீஸும் நம்ம சேல்ஸ் பண்ணால் நம்ம 400 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவோம். இதெல்லாம் எம்ஆர்பிலேருந்து குறைச்சி கொடுக்க போகிறதே கிடையாது. இந்த மாதிரி தேன் ஐட்டங்கள்லாம் 400 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து சாலிடாக 200 ரூபாய் கிடைக்கும். ஆனால் என்னது நமக்கு கொஞ்சம் மெதுவாக கிடைக்கும். தேன் வந்து ஒரு மெடிசின் மாதிரி அப்பப்போ எப்போமா தான் வந்து வாங்குவாங்க. அதனால் ஸ்லோவாக இருந்ததுக்கும் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஹார்லிஜி 3 ரூபா பிஸ்கட். இது வந்து எப்பவும் கேட்பாங்க. இது இப்போ மக்கள் சாப்பிட்றத விட அவங்க பின்னாடி வீட்டில் வளர்க்குற நாய் இந்த மாதிரி இதுக்கு வாங்கி அதிகமாக போடுறாங்க. அதனால் இந்த பிஸ்கட்டை வந்து இப்போ நம்ம ரோட்டில் நம்ம கடைக்கு நேராக வராங்க அப்படின்னா அவங்க பின்னாடி ஏதோ ஒரு பெட் டாக் நடந்து வருது, ஸ்ட்ரீட் டாக் நடந்து வருதுன்னா டக்குன்னு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி என் கண்ணு முன்னாடியே உடச்சி போட்டு போயிடுறாங்க. சரிங்களா? உடச்சி நாய்க்கு தட்டிட்டு போயிடுறாங்க, நாயும் சாப்பிட்டு போயிடுது. அந்த மாதிரியும் இந்த பிஸ்கட் அதிகமாக சேல்ஸ் ஆகுது. எங்கேயா ட்ராவலுக்கு போனால் இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க. 4 பேக்கெட் 5 பேக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ 3 ரூபா தான் இதில் ப்ராஃபிட் கம்மி. அப்படிங்கிறனால நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது, வச்சு தான் ஆகணும். நம்ம 24 குவான்டிட்டி 65 ரூபா 42 பைசா விழுந்துருக்கு. 24 × 3 72 ரூபா. அப்படின்னா எவ்வளோ? இதில் 6 ரூபா தான் கிடைக்குது. 6 ரூபா சம்திங்னா நமக்கு இது 66 பண்ணிட்டா 7 ரூபா தான் நமக்கு கிடைக்குது. இந்த 24 பிஸ்கட்டு விற்றாலும் நமக்கு 7 ரூபா தான் கிடைக்கும். பட் இதெல்லாம் கம்பெனி ஐட்டம், நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ண முடியாது. அடுத்து லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா டாபர் அம்லா ஹேர் ஆயிலு. ஒரே ஒரு பீஸ் தான். சரிங்களா? இது ஒரே ஒரு கஸ்டமர் வந்து பெரிய குவான்டிட்டியாக வாங்குவாங்க. 270 ml. அவங்களுக்கு ஒன்று தான் வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதில் உங்களை வீடியோவில் காமிக்க முடியல, இமேஜில் காமிக்கிறேன். இது வந்து 131 ரூபா 82 பைசா. இதோட எம்ஆர்பி வந்து 145 ரூபா. இதை நான் அப்படியே 145 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ணுவேன். அப்படிலாம் 142 41 அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் ரவுண்டாக சேல்ஸ் பண்ணக்கூடாது. 140 சேல்ஸ் பண்ணக்கூடாது. எதுக்காக சேல்ஸ் பண்ண விடாமல் நீங்கள் 40 சேல்ஸ் பண்ணால் அவங்களே கெஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது உங்களுக்கு 130 தான் வருமோ 35 தான் வருமோன்னு கெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணக்கூடாது. 142ன்னு கொடுத்துட்டு இல்லை எங்களுக்கு 3 ரூபா தான் கிடைக்கும், 4 ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிடணும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கம்பெனிலேருந்து வர ப்ராடக்ட்டை பில்லோட உங்களுக்கு நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ.